திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 871. அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். ஒரு நாட்டிற்கு வாரிசு இல்லாததால் அக்கால வழக்கப்படி பட்டத்து யானையிடம் மாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுக்க அனுப்பினர். பட்டத்து யானை துறவி ஒருவருக்கு மாலையிட்டது. உடனே அவரை அரசு மரியாதையுடன் அழைத்து வந்து அரசராக பதவியேற்க சொன்னபோது எனக்கு இந்த பதவி தேவையில்லை என்று மறுத்தார். நீண்ட காலமாக மன்னர் இல்லாமல் மக்கள் வாடுகின்றனர், அதனால் அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அமைச்சர்கள் கெஞ்சினர். வேறு வழியின்றி பதவியேற்றுக் கொண்ட துறவி எதிலும் அக்கறை காட்டாமல் இருந்தார். இதையறிந்த அண்டை நாட்டு மன்னன் அந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்தான். அமைச்சர செய்தியை மன்னராகிய துறவிடம் தெரிவித்த போது, நாம் அவருக்கு என்ன தீங்கு செய்தோம், ஏன் அவர் நம் நாட்டின் மீது போர் தொடுக்கிறார் என்றார். அதற்கு அமைச்சர், போருக்கான காரணம் தெரியவில்லை, ஆனால் அவருடைய படைகள் நம் நாட்டு எல்லைக்குள் நுழைந்து விட்டது, எதிர்த்து போரிட உடனே உத்தரவிடுங்கள் என்று கேட்டபோது, அமைதியுடன் இருங்கள், நாம் ஏன் சண்டை போட வேண்டும் என்றார் துறவி. அண்டை நாட்டு மன்னன் தன்னை எதிர்த்து யாரும் போரிட முன்வரவில்லை என்பதை அறிந்து அவராகவே துறவியின் அரசவைக்கு வந்து, நான் தங்களுடன் போர் புரிய வந்திருக்கிறேன், நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டார். அதற்கு துறவி, இதனால் நீ என்ன நன்மை அடையப் போகிறாய், எதற்காக எங்களுடன் போராட நினைக்கிறாய் என்றார். நான் உங்கள் நாட்டை பிடிக்க விரும்புகிறேன், அதற்காக போரிட வந்திருக்கிறேன் என்றார். உனக்கு இந்த நாடுதானே வேண்டும், இப்பொழுதே சிம்மாசனத்தில் ஏறி உட்கார், அதற்காக ஏன் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை கொல்ல வேண்டும், நான் ஒரு துறவியாகவே இருந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறத் தொடங்கினார். அதை பார்த்ததும் போராட வந்த மன்னனுக்கு போரை விட மனிதர்களை காப்பதுதான் தர்மம் என்பதை உணர்ந்தான். தனது மனதில் இருந்த பகைமையை அழித்தான். துறவியின் கால்களில் விழுந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தனது நாட்டையும் துறவியிடமே ஒப்படைத்து விட்டான். இப்பொழுது இரு நாடுகளுக்கும் துறவி மன்னரானார். பகை என்னும் பண்பில்லாத தீமையை ஒருவன் வேடிக்கை விளையாட்டாக கூட விரும்பக்கூடாது என்பதை, பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்றன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வேடிக்கையாக கூட இருக்கக்கூடாதது பகை, வாடிக்கையாக இருக்க வேண்டியது நல்ல உவகை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.